ஓம் நமசிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வரோம். நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளுக்கு நீங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய இறை வழிபாடுகளை மேற்கொண்டு இறைவனுக்கு அந்த பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் நீங்கிற வகையில் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவைத்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுகின்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடுகளில் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம செடிகளை வளர்ப்பது அப்படிங்கிறது நம்ம அழகுக்காண்டி நிறைய செடிகளை நம்ம வளர்த்து கொண்டு வருவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக குறிப்பாக ஒரு 2 செடிகள் அது வளர வளர பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படியே படிப்படியாக குறைந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதான் உண்மை. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது, வீடு முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க வேண்டும், வீட்டில் இருப்பவர்களுடைய மனதில் பாசிட்டிவ் எனர்ஜி முழுமையாக இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய கெடுதல் நம்ம குடும்பத்திற்கு வர காத்திருந்தாலும் அந்த கெடுதலின் மூலம் நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு அசம்பாவிதமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். இந்த 2 செடிகளை வைத்துவிட்டு இந்த 2 செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றி வந்தாலே போதும், உங்கள் கஷ்டம் தீரும். இந்த செடி செழிப்பாக வளருவது போல உங்களுடைய குடும்பமும் வளர்ச்சியடையும். முதல் செடி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாருடைய வீட்டிலையும் இருக்கும், அதாவது துளசி செடி. எல்லோர் வீட்டிலையுமே முதலாவதாக இருக்க வேண்டிய செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி செடி தான். துளசி செடி பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் துளசி செடி எவ்வளோ மருத்துவ குணம் மிக்க ஒரு செடியாக இருக்கின்றது. அதை பார்த்திங்கன்னா நம்ம கோயில்களுக்கெல்லாம் சென்றால் கூட அந்த புனித தீர்த்தத்தில் அதை போட்டு நமக்கு வழங்குவாங்க. அந்த செடியானதை நம்ம வீட்டில் வளர்க்கும் பொழுது அது ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகளில் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த செடி நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கே ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்பது ஒரு சிறந்த முறையாக இருக்கும். நம்ம முத்தத்தில் இல்லை வெளிப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா துளசி செடி இருக்குன்று ஒரு சின்னதாக சுற்றுப்புறம் அமைத்து அதில் செடியானதை வளர்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இறைவனுக்கு நம்ம பூஜை செய்வோம் பார்த்திங்களா, அந்த பூஜையின் போது பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கை நம்ம இந்த துளசி செடிக்கு நேராக நம்ம ஏற்றி வைத்து வழிபடுவது நல்லது. இரண்டாவதாக சொல்லப்பட்டுள்ள செடி பார்த்திங்கன்னா தொட்டாச்சினுங்கி செடி. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீதி ஓரங்களையும் வயல்வெளிகளையும் வளர்ந்து இருக்கும். அந்த செடி ஒன்றை எடுத்து வந்து தொட்டியில் வீட்டில் வைத்து விட வேண்டும். துளசி செடி, தொட்டாச்சிவிங்கி செடி, இந்த 2 செடிகளையும் பார்த்திங்கன்னா தனித்தனி தொட்டிகளில் நம்ம வைத்து கொள்ளலாம், தவறு கிடையாது. இல்லை உங்களுக்கு தோட்டத்தில் இடம் கிடக்கிறதுனாலும் அந்த மண்ணிலேயே இந்த 2 செடிகளையும் நீங்கள் வைக்கலாம். துளசி செடிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள், அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சின்ன மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். தினமும் இந்த 2 செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் போது அந்த செடிகளோடு நீங்கள் மனமிட்டு பேச வேண்டும். இறைவனிடம் எப்படி பிரார்த்தனைகள் செய்வீர்கள், உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அதே போல் உயிருள்ள இந்த செடிகளிடம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி நீங்கள் தண்ணீர் ஊற்றுங்கள். ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த செடிகள் உங்களுடைய உயிர் நண்பர்களாகவே மாறிவிடும். நம் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்முடைய கணவர்கள் குழந்தைகள் எல்லாம் நம்ம எப்படி புரிந்து வைத்துள்ளார்களோ அதே போல் இந்த செடிகளுக்கும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் சந்தோஷம் தெரிய தொடங்கும். சொல்லப்போனால் உயிருள்ள மனிதர்கள் கூட நம்முடைய எண்ணங்களை புரிந்து கொள்வது கிடையாது. ஆனால் இந்த ஒரு அறிவு கொண்ட செடிகள் நீங்கள் தண்ணீர் ஊற்ற தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் அந்த செடியோடு பேச தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே உங்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளும். எல்லா உயிருக்குமே இப்போ தாவரங்களை நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் அசைவது கிடையாது, ஆனால் வளர மட்டும் செய்யுது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. தாவரங்களை நம்ம லேசாகவும் நினைத்து விடக்கூடாது. எல்லாத்திற்குமே உயிரானது இருக்குது, உணர்வுகளும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் அந்தந்த செயலாற்று முறைகளை கொடுத்திருக்கிறார். அதன் வகையில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் கூட நம்மள சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கூறுகின்ற அந்த கஷ்டங்களில் சில நேரங்களில் அவர்கள் மற்றவரிடம் கூறி கூட அதை நமக்கு தேவையில்லாத துன்பங்களில் இழைக்கக்கூட வாய்ப்பு இருக்கின்றது. எப்பொழுதுமே மனிதர்களை தாண்டி இருக்கின்ற எந்த ஒரு உயிர்களும் நம்மளுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் யாரிடமும் சொல்லி அதை சிரித்து பழகுவது, எந்த ஒரு தீய செயல்களையும் ஈடுபடுவது கிடையாது. அதனால் பொய்யான மனிதர்களிடம் அன்பை விதைப்பதை விட்டுவிட்டு இவ்வாறான இயற்கையான
தாவரங்களிடையும் வாயில்லா ஜீவன்களான 5 ஜீவன்களிடையும் உங்களுடைய அன்பை பரிமாறுங்கள். அவர்கள் உங்களுடைய கஷ்டங்களை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு சரி செய்து விடுவார்கள். இதுதான் உண்மையான அன்பிற்கு இலக்கணமாக இருக்கும். இப்போ 5 அறிவு படைத்த ஒரு நாயை நம்ம சாப்பாடு போடுறோம், அதை நம்ம கூடயே வச்சுக்கிறோம்னா அது நம்ம விட்டு எங்கேயுமே நீங்காது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அது முன்னாடி வந்து நிற்கும். சில நேரங்களில் மனிதர்கள் கூட மனம் மாறலாம், ஆனால் மிருகங்களும் சரி, எந்த ஒரு இயற்கையான உயிரினங்களும் நம்முடைய அந்த பாசத்திற்கு அடிபணிந்து விட்டால் நம்மை விட்டு நீங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் உண்மையான பாசம் அப்படிங்கிறது எது என்று உங்களுக்கு தெரிந்து அதன் மூலியமாக செயல்பட புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்களுடைய கஷ்டம் தீர அந்த செடிகளே இந்த பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து தொடங்கிவிடும். பிறகு என்ன, உங்களுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும். நீங்கள் வேண்டுமென்றால் இந்த 2 செடிகளை உங்கள் வீட்டில் வைத்து பேசி தண்ணீர் ஊற்றி வைத்து பாருங்கள். மற்றவர்களுக்கு இது எப்படி தெரியுதோ அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எது வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் செயலாற்றலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால் மற்றவர்கள் ஏதாவது பார்த்து நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிற அந்த கூச்ச சுபாவத்திற்கெல்லாம் நம்ம ஈடுபடுத்தக்கூடாது. அனைவருக்குமே இந்த உலகமானது பொதுவானது தான். அவரவர்கள் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய வேலையை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அதை பார்த்தும் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் உங்கள் வேலையை பாட்டுக்கு நீங்கள் செய்து கொண்டே நேர்மையான முறையில் ஒழுக்க முறையில் வாழும் பொழுது அது நமக்கு என்றைக்குமே நன்மையைத்தான் அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவனானப்பட்டவர் எப்போதுமே மனிதர்களுக்கு சில நேரங்களில் கஷ்டங்களை கொடுப்பது அவர்களுக்கு அந்த பாதையானது சரியில்லை அப்படிங்கிறதுக்காக தான். அதை ஒழுங்குபடுத்தி சில நேரங்களில் நம்ம போகுவதற்கு மனதை ட்ரை பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனமானது சஞ்சலப்படும் பொழுது இவ்வாறான வழிபாடு முறைகள் நம்மளுடைய மனதானதை சஞ்சலம் இல்லாமல் நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வருவதற்கு உதவுகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இறை வழிபாட்டுக்குள்ளே தொடர்ந்து நம்ம ஈடுபட்டு கொண்டே இருக்கும் பொழுது அந்த இறைவன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவதற்கு ஏதாவது வழிகளில் நமக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருப்பார். அனைவருக்குமே பார்த்திங்கன்னா தாங்க முடியாத கஷ்டங்களில் இறைவன் என்றைக்குமே கொடுப்பது கிடையாது. அதற்கான தீர்வு அப்படிங்கிறது நம்ம பக்கத்திலே இருக்கும். ஆனால் அதை நம்ம அறிந்தும் அதை முயற்சி செய்யாமல் இருக்கும் பொழுது தான் நம்ம திரும்ப திரும்ப அதை கஷ்டம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம். இப்போ ஒரு கஷ்டம் இருக்குது, அதை போக்குவதற்கு நம்ம வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழிபாடுகள் நம்மளுக்கு சரி செய்த வகையில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவிகரமாக வந்தாலும் அதை புரிந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாத விடில் அது நமக்கு அது ஒரு புதிராக இருந்து விடுகிறது. அதை நம்ம அடைய முடியாமல் போகிறதுனால என்ன பண்ணுறோம், திரும்ப நம்ம இறைவனிடம் முறையிடுறோம். நான் உனக்கு எல்லாம் செஞ்சேன், அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், ஆனால் எனக்கு நீ எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நமக்கு நிர்ணயிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நமக்கு கட்டாயம் வந்தே தீரும். நாம் செய்கின்ற இந்த புனஸ்காரங்கள் பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு தீங்கு விளைவிக்க நினைப்பாங்க நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து. அப்பேற்பட்டவர்களிடம் இருந்து காத்தருள்வதற்கு தான் இந்த வழிபாடு முறைகள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இறைவன் நமக்காக இந்த பூமியில் படைக்கப்பட்டது நம்ம வந்து சேரும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் அது நம்மை வந்தடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் விரும்பியது எல்லாத்து மேலேயுமே ஆசைப்படுவதை தவிர்த்து விடணும். நமக்கென்று வருவது இந்த உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்டது இறைவனுடைய அந்த பொறுப்பு, அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பிக்கொண்டு வாழ்க்கையை கடந்து போனாலே போதும். பூஜை புனஸ்காரங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது மனதானதை நம்மளுக்கு தெளிவுபடுத்தும். மனசஞ்சலங்கள் எல்லாமே நமக்கு நீங்கிவிடும். அப்போ அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்துவிடும். பொறுமை இல்லாமல் நம்ம சில நேரங்களில் அப்படியே ஆக்ரோஷமான அந்த வாழ்க்கை முறையில் நம்ம போகும் பொழுது தான் வாழ்க்கை நமக்கு துன்பத்தில் போய் முடிஞ்சிருது. அதனால் பொறுமையுடன் இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம மேலோங்கி வளரும் பொழுது எல்லாமே நமக்கு புரிய வந்துவிடும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறான அன்பான விஷயங்களை இந்த செடிகள் வளர்ப்பது இதை முக்கிய பங்காற்றி நீங்கள் வரும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையானது வளமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு துன்பம் நடந்தாலும் உங்களுக்கென்று யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான இயற்கை வளங்களையும் 5 அறிவு படித்த உயிரினங்களையும் நீங்கள் நம்புங்க. உங்களுக்கு துணை அப்படிங்கிறது இந்த உலகில் நீங்கள் தான் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட இருக்கிறவங்க கூட நமக்கு துரோகம் செய்து விடுவார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நமக்கு குழப்பமாகவே இருக்கும்.
எல்லாரையும் நம்ம நம்புகிறோமே, யாருமே நமக்கு எந்த ஒரு பயனுமே கொடுக்கறது கிடையாதே அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். நமக்கு நாம் துணையாக இருக்கிறோம். மற்றபடி இந்த இயற்கை வளங்கள், நம்ம அன்பு வைத்த இந்த ஜீவராசிகள் நமக்காக இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அதை தவிர்த்து நமக்கு இந்த உலகில் இறைவன் இருக்கிறார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்ட மாட்டோம். உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களாலேயே நம்ப முடியாது நிறைய அதிசயங்களை கண்கூடாக பார்ப்பீர்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இன்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். ஓம் நம சிவாய நமக.